இங்க ஒரு ராணுவ பயிற்சி முகாமில் எப்படி மறைஞ்சிருந்து எதிரியை தாக்குறதுன்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்காக சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒளிஞ்சுக்க சொல்றாங்க. எல்லாரும் ஒளிஞ்சிருக்காங்க. ஆனா கமாண்டர் ஈஸியா அவங்கள ஒளிஞ்சிருக்க ஆட்களை கண்டுபிடிச்சாரு. ஒருத்தர் மரத்தோட மரமா செடி மாதிரி ஒளிஞ்சிருக்காரு. இன்னொருத்தர் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இலைகளுக்கு நடுவுல படுத்திருக்காரு. இன்னொருத்தர் நிறைய காஞ்சி போன செடிகளை சுத்தி வச்சுட்டு உள்ள ஒளிஞ்சிருக்காரு. பார்த்தா கமாண்டர் அடுத்த செகண்டே கண்டுபிடிச்சாரு. அப்பதான் கமாண்டருக்கு தெரிய வருது, இந்த சோல்ஜர்ஸ்க்கு ஒளிஞ்சிக்க தெரியலன்னு கோவம் வருது. இதுவரை இப்படி ஒரு வருஷம் டீமை நான் பார்த்ததே இல்லைன்னு கோவத்துல திட்டிடுறாரு. ஏன்னா எனிமீஸை தாக்கும்போது ரொம்ப கவனமா ஒளிஞ்சிருக்கணும், அதுல கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அந்த மொத்த டீமுமே பாதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவரு இவ்வளவு திட்டியும் ஒருத்தர் காஞ்ச புல்லுக்குள்ள மூச்சு விடுற சத்தம் கூட கேட்க கூடாதுன்னு மூக்குல துணியை வச்சுட்டு ஒளிஞ்சிருக்காரு. இதை பார்த்ததும் இன்னும் டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா இப்படி ஒளிஞ்சிருந்தா இவரால் எதிரிகளை பார்க்க முடியாது. அதே நேரத்துல எதிரி தாக்குறதுக்கு முன்னாடி மூச்சு முட்டி இவர் மேல போய் சேர்ந்துருவாரு. ஆனா இவர் இத்தனை பேரை கண்டுபிடிச்சாலும் ஒரே ஒரு சோல்ஜர்ஸை மட்டும் இவரால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அவர் எங்க ஒளிஞ்சிருப்பாருன்னு தேடிட்டே ஒரு மணல் மேடு மேல ஏறி நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவர் காலு கீழே ஏதோ நெளிகிற மாதிரி தெரியுதுன்னு காலை தூக்கிட்டு பார்த்தா இவ்வளவு நேரம் ஒரு கை மேலதான் அவர் நின்றுருக்காரு. அவரும் சத்த போடாம அமைதியா படுத்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இவர் தேடிட்டு இருந்த அந்த சோல்ஜர் தான் வெளியில இருந்து பார்த்தா கூட தெரியாத மாதிரி மணலுக்குள்ள ஒளிஞ்சிருக்காருன்னு. இதை பார்த்ததும் கமாண்டர் இந்த சோல்ஜர் மட்டும்தான் பாஸ்ன்னு சொல்றாரு. இதை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் அவரை பாராட்டுறாங்க.